ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன நாள் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 நாள் இன்றைக்கி. அது என்னென்ன நாள்னா, இன்றைக்கி ஒரு சண்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பிக் டே அது சொல்லலாமா. எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் இன்றைக்கி ஒரு சவாலான நாள் கூட சொல்லலாம். என்னென்னா இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி 2 நாள் ஆல்ரெடி இப்போவே கொஞ்சம் ரோட்லலாம் நடமாட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஏன்னா வீட்டில் செட்டாக 1:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் நினைக்கிறேன். 1:30 மணி 2 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட்டு. ஸோ அதுக்குள்ளேயே எல்லோரும் பொருளாக வாங்குறது என்னென்ன வேலை செய்கிறது இப்போ காலையில் செஞ்சு முடிச்சுட்டு இருக்காங்க. நானும் அதே மாதிரி தான். இன்றைக்கி நம்மளுக்கு சண்டே நாள் நம்மளுக்கு நம்மளோட கற்பனை குளிப்பாட்டுற வேலை இருக்குது. அப்புறம் அந்த பைக் கற்பனையும் குளிப்பாட்டிட்டேன். காலையிலே குளிப்பாட்டி அவனை வச்சு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு, இப்போ இவனை குளிப்பாட்டிட்டு இவனை வச்சு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு விட்டுட்டு நம்மளும் 2 மணிக்கு வந்து உட்காந்துட வேண்டியதான். வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா என்னை கோயிலுக்கு கூட்டின்னு போன வர சொன்னாங்க. ஸோ எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு போயிட்டு வந்து நம்மளோட இதில் வந்து உட்காந்து வேண்டியதான். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கற்பனை குளிப்பாட்டிட்டு அப்படியே என்னென்னு நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதே மாதிரி யாரெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எக்ஸைட்டாக இருக்கீங்க, எந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறையாமல் யாராச்சும் கார் துடைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன். முடியலடா சாமி, வெயில் வேறு பழகுதா ஒரு சைடு. இது இன்னுமே நம்மளுக்கு கேர் ஆகுது. அழுக்காயிடுறான். நிறைய ஸ்க்ராச்சஸ் வேறு இருக்குது பையன் மேலே. வீல் வர தொடங்கணுமா? ஸோ ஃபைனலாக நம்ம கார் பாடியை தொடச்சாச்சு, நம்ம கற்பனோட உடம்பை தொடச்சாச்சு. இதுக்கப்புறம் அவனோட கை கால் தானே முக்கியம். ஏன்னா எல்லா காருக்குமே அந்த வீல் தான் அழகு எப்போவுமே. ஸோ காரை க்ளீன் பண்ணும்போது கம்பல்சரி வீலை தொடச்சிருங்க. இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ ஏன்னா அப்போ தான் அந்த ரோட்டில் போகும்போது அந்த ஒரு அப்ரைன்ஸ் கொடுக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். வீலு ஒரு லுக் எடுத்து கொடுக்கும். அதனால தான் வீல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, நீங்கள் துடைக்கும் போது தெரிஞ்சிடும் காற்று இருக்கா இல்லையா அப்படி, அது கூட சொல்லிக்கலாம். அதனால தான் எப்பவுமே வெளியில் போகும்போது காரை துடைச்சிட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட நம்ம அந்த நிமிஷத்தில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பா சண்டே என்னடா கொளுத்துது வெயில் வேறு. ஸோ ஃபைனலாக வந்து கற்பனை ரெடி பண்ணியாச்சு, குளிப்பாட்டியாச்சு. பார்த்தீங்களா, பல ஆகிட்டான். ஸோ ஆனால் வந்து கற்பனுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டேரிங் வந்து லைட்டாக இடிக்கிறான், திரும்ப மாட்டான் சரியா, ஸ்டக்காகி திரும்பி நிற்கிறான். ஸோ அதனால் கற்பனை வந்து ஹாஸ்பிட்டலில் விடணும். நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கே கிளினிக் வச்சுருக்க ஒரு பையன் இருக்கார். ரொம்ப செம்மையாக பார்ப்பார் எல்லா காருமே. இவன் மட்டும் இல்லை, வேறுனாலும் இல்லை, BMW பென்ஸுன்னு சொல்லி அந்த மாதிரி கார்லாம் நல்லா ஒர்க் பார்ப்பார் அவர். ஸோ அவர்கிட்ட தான் பையனை விடலான் இருக்கேன். ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் இது மாதிரி பார்ப்பீங்களா நான் அவர்கிட்ட ஏன்னா ஃபஸ்ட்டு சஜஷன் கேட்கணும். ஏன்னா பெரிய கார்லாம் பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் இதெல்லாம் வரேன்னு சொல்லி நம்மளை பட்டுன்னு இது பண்ண பண்ண மாட்டார். நல்லா தங்கமான மிஸ் தான், தெரிஞ்சவர் தான், இங்கே தான் இருக்கிற மாரியாக தான் இருக்குது. ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு பையனை அவர்கிட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணிட்டு பையனை ரெடி பண்ண வேண்டியதான். ஸோ ஓகே மக்களே, வாங்க அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவ்வளோவா காட்டேன். வாங்க போகலாம். ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகி போய் அம்மாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகணும். கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வந்து அப்படியே கபடி இல்லை கிரிக்கெட் வந்து உட்கார வேண்டியதான் டீம் முன்னாடி. ஸோ வாங்க போகலாம். வெயில் வேறு வெளியில் செம்மையாக அடிக்குதுங்க பாருங்களேன். வாங்க போகலாம். ஸோ ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு. செம்ம வெயில், பைக்கில் வரவே முடியல, கையெல்லாம் எரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு சைடு, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. ஸோ ஓகே, நீங்களே வெளியில் எங்கேயா போனீங்கன்னா சன்ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு போங்க. நான் போட்டு வர மறந்துட்டேன். ஆல்ரெடி இது ஸ்டாண்டான மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே.
என்னதான் கோயிலுக்கு நான் வரலன்னு சொன்னாலும் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வைப் வருதுல்ல. ஸோ அதுதான் எல்லோரும் கோயிலுக்கு வாங்க, வைப் என்ஜாய் பண்ணு. ஓகே, கோயிலுக்கு வந்து சாமிட்டு கும்பிட்டு வச்சாச்சு, எல்லோரும் வருவாங்க. ஸோ ஓகே, வீட்டுக்கு கிளம்பி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆகலாம். என்னம்மா? நான் வருவாங்க. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இட்ஸ் டைம் ஃபார் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஸோ ஃபைனலாக மேட்ச் முடிஞ்சிருச்சு. விராட் கோலி வேறு லெவலில் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியா வின் ஆகிடுச்சு. யார் வின்னான ஸ்கில் தான் மேட்ரு. ஸோ பாகிஸ்தான் வின் ஆகியிருந்தாலுமே அவங்களோட பேட்டிங் ஸ்கில்லு, பவுலிங் ஸ்கில் எப்படி இருந்தோ அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கண்டிப்பாக இது பண்ணணும். ஸோ ஃபைனலி இந்தியா வின். சின்ன வயசுலலாம் ஸ்கூல் படிக்கும்போது அடுத்த நாள் வந்து கிளாஸ் ரூமில் வந்து பேசுவோம். அவர் வந்து அப்படி விளையாண்டாங்க, இவங்க வந்து இப்படி விளையாண்டாங்கன்னு சொல்லி நம்ம பேசுவோம். அதுக்காகவே நம்ம கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிப்போம். ஐயோ அவனுக்கு வந்து என்ன கேட்க போகிறானுங்க, என்ன சொல்ல போகிறானுங்க, எந்த பவுலர். அதுக்காகவே கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்து ஒரு கிரிக்கெட் மேலே ஒரு க்ரேசினஸ் ஆகி இப்போ நம்ம பெரிய ஆனதுக்கப்புறம் கூட நம்ம அந்த கிரிக்கெட் பார்க்குற அந்த பழக்கம் வந்துருச்சு. ஏன்னா அது ஒரு எமோஷ்னலாகவே மாறிடுச்சு எல்லாருக்கும். எல்லாரும் லைஃப்லையுமே அது இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். கிளாஸ் ரூமில் வந்து அவனுக்கு என்ன கேட்பானுங்க, இவனுக்கு என்ன கேட்பானுங்க, எவன் பேட்டிங் அண்ணா, ஒரு ஆள் பேரும் மக்கப் பண்ணி பேசுவோம். நம்ம எவன் நான் அப்படி பவுல் போட்டோம், இப்படி பவுல் போட்டோம், இப்படி ஆடணும்னு சொல்லி அப்படி பேச ஆரம்பிச்சு தான் நம்ம வந்து அது ஒரு கனெக்டிவிட்டியாக மாறிச்சு. ஸோ ஃபைனலாக இதுதான் நம்மளோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்மளோட சண்டே இப்படி தான் போச்சு. தட்டா பை பை. அடுத்த வீடியோவில் நம்ம கவனிக்கிறோம். தட்டா பை பை. See you.